உறுப்பினர் எஸ் காமராஜ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நெடுஞ்சாலைகள் மற்றும் இளைஞர் விளையாட்டு துறை சம்பந்தமாக எனது சில கருத்துக்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய காரணியாக இருப்பது நெடுஞ்சாலைத்துறை ஆகும். இப்படிப்பட்ட நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறைக்கென ரூபாய் 21,524 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும். இதில் குறிப்பாக ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், அதாவது CRIDP, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் புரோகிராம், இதற்கு ரூபாய் 9,300 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பது உள்ளபடியே வரவேற்கத்தக்கது. இத்திட்டத்தின் மூலம் புறவழிச்சாலைகள், 4 வழிச்சாலைகள் அகலப்படுத்துதல், நடை மேம்பாலம், ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகளை மாவட்ட சாலைகளாக தரம் உயர்த்துதல் ஆகிய பணிகள் செய்யப்பட உள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, குண்டும் குழியுமாக இருக்கிற சாலைகளை சரி செய்ய 250 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பாதுகாப்பான சாலை இயக்கம் என்ற அமைப்பை உருவாக்கி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் சாலைகளை கண்காணிக்க செய்ய இருப்பது மேலும் வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் சாலைகளில் உள்ள குறைபாடுகளை களைய நம்ம சாலை என்ற செயலியை தொடங்கி அதன் வழியாக சாலைகளின் குறையை படமெடுத்து அனுப்பினால் அக்குறைபாடுகளை துரிதமாக சீர் செய்ய பெரிதும் உதவும் என்பதில் ஐயமில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தற்போது நெடுஞ்சாலைத்துறையின் பராமரிப்பில் 70,051 கிலோமீட்டர் சாலை நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை பராமரிப்பில் இருக்கிறது. நகாய் தவிர்த்து, நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி இந்தியா தவிர்த்து நான் சொல்வது, இதில் SH ஸ்டேட் ஹைவேஸ் 12,875 கிலோமீட்டர், அதேபோல MDR மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் 12,037 கிலோமீட்டர், அதேபோல ODR அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் 45,139 கிலோமீட்டர், அதாவது 70,051 கிலோமீட்டர் நம்முடைய மாநிலத்தின் நெடுஞ்சாலைத்துறை பராமரிப்பில் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது தவிர எண்ணற்ற பெரிய மற்றும் சிறிய பாலங்களும் நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை பராமரிப்பு இருப்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போதைய அரசு பதவியேற்ற பின்னர் அரசாணை எண் 43 நாள் 13/3/2026 படி நெடுஞ்சாலைத்துறை மறுசீரமைக்கப்பட்டு 15/6/2026 முதல் இம்மறுசீரமைப்பு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி நெடுஞ்சாலைத்துறையில் உள்ள C&M என்று சொல்வார்கள், கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு, அதேபோல நபார்டு மற்றும் RR என்று சொல்வார்கள், நபார்டு அண்ட் ரூரல் ரோட்ஸ், மற்றும் ப்ராஜெக்ட் திட்டங்கள் என்று சொல்வார்கள். இந்த அனைத்து அலகுகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு பணிகளை பகிர்ந்து துறையின் செயல்திறனை அதிகப்படுத்தவும் மேம்படுத்தவும் புதிதாக சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் மற்றும் மதுரை ஆகிய 4 மண்டலங்கள் தோற்றுவிக்கப்பட்டு இந்த 4 மண்டலங்களும் 4 தலைமை பொறியாளர்கள் செயல்படுகின்றன. மேலும் நெடுஞ்சாலை ஆராய்ச்சி நிலைய கட்டுப்பாட்டின் கீழ் ஒரு தலைமை பொறியாளர் பணியிடம் உருவாக்கப்பட்டு செயல்பாட்டு உள்ளது. இந்த 4 மண்டலின் கீழ் 19 வட்டங்களும் 87 கோட்டங்களும், வட்டங்கள்லாம் சர்க்கிள், 87 கோட்டங்கள்லாம் டிவிஷன், 353 உட்கோட்டம் சப் டிவிஷன் செயல்பட்டு வருகின்றன. இவ்வாறு பணி மறுஅமர்வு செய்ததன் மூலம் வட்டங்கள் சர்க்கிள், கோட்டங்கள் டிவிஷன் மற்றும் சப் டிவிஷன் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு ஏற்கனவே உள்ள சாலைகள் மற்றும் பாலங்கள் பராமரிப்பு மற்றும் புதிய பணிகள் செவ்வனே நடைபெறுவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. புதிதாக மேற்கொள்ளப்பட்ட நெடுஞ்சாலைத்துறை மறுசீரமைப்பால் ஒவ்வொரு அலுவலகம் சார்ந்த அலுவலரின் பணித்தள தூரம் வெகுவாக குறைந்து பணிகளின் செயலாக்கத்திறன் மற்றும் பணிகளின் தரம் ஆகியவற்றை முழுமையாக கவனிக்கவும், இதனால் பணிகளை உரிய காலத்தில் முடிக்கவும் ஒரு உகந்த சூழ்நிலை ஏற்படுத்தியுள்ளது மிகுந்த பாராட்டுக்குரியது. ஏற்கனவே இதற்கான ஆணை வெளியிடப்பட்டிருந்தாலும் தற்போதைய தாவேக அரசு எவ்வித சுணக்கமுமின்றியும் காலதாமதமின்றியும் அதனை ஒரு கொள்கை முடிவாக ஏற்றி நெடுஞ்சாலைத்துறையினை மறுசீரமைப்பு செய்து அதன் செயல்திறனை அதிகப்படுத்தியமை மிகவும் மெச்ச தகுந்த செயலாகும். இதனால் இனிவரும் காலங்களில் நமது மாநிலத்தின் சாலைகள் உலக தரம் வாய்ந்த சாலைகளாக தரம் உயர்த்தப்படுவதோடு விபத்துகள் குறைந்த பயணத்திற்கு உத்தரவாதம் அளிக்கும் சாலைகளாகவும் உருப்பெறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதற்கான எனது நன்றியினையும் பாராட்டினையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.
மேலும் நான் சார்ந்த டெல்டா மாவட்டங்களின் மண் பெருமளவு களிமண் வகைகளை சார்ந்ததாக இருப்பதால் புதிய சாலைகள் அமைக்கப்பெறும் போது அல்லது ஏற்கனவே உள்ள சாலைகளை தரம் உயர்த்தும் போது அதற்கான மதிப்பீடை தயாரிக்கும் தருணங்களில் களிமண் நிறைந்த எங்களுடைய மாவட்ட பகுதிகளுக்கு ஒரு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தற்போதைய அரசு பொறுப்பேற்றவுடன் ஒப்பந்ததாரர் பதிவு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், ஒப்பந்ததாரர் புதுப்பித்தல் ரெனிவல் ஆஃப் த ரிஜிஸ்ட்ரேஷன், ஒப்பந்த பணிகள் எக்ஸெப்ட் டூல்ஸ் அண்ட் பிளான் சர்டிபிகேட் மற்றும் சைட் இன்ஸ்பெக்ஷன் சர்டிபிகேட் இல்லாமல் ஆன்லைன் டெண்டர் பங்கேற்று உள்ளது மிக சிறப்பை பெறுகிறது. மேலும் ஒப்பந்த பணிக்காக யாரையும் அணுக வேண்டிய சூழல் இந்த காலத்தில் இல்லை. அத்தோடு சிஇ சீஃப் என்ஜினியர், எஸ்சி சூப்பரண்டிங் என்ஜினியர், டிஇ டிவிஷனல் என்ஜினியர், ஏடிஇ அசிஸ்டன்ட் டிவிஷனல் என்ஜினியர், ஏஇ அசிஸ்டன்ட் என்ஜினியர் ப்ரொமோஷன் மற்றும் டிரான்ஸ்பர் ஆகியவற்றில் வெளிப்படைத்தன்மை உள்ளபடியே பாராட்டுக்குரியது. நம்முடைய அமைச்சர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும், குறிப்பாக எங்கள் திருவாரூர் மாவட்டம், மைய சுடுகலவை எந்திரம் சிஎம்பி என்பார்கள், சென்ட்ரல் ஹாட் மிக்ஸ் பிளான்ட் 28 இருக்கு எங்க மாவட்டத்தில். நான் நம்முடைய அமைச்சரை பார்த்து கேட்டுக்கொள்வதெல்லாம், எனவே பழைய பேக்கேஜ் முறையை ரத்து செய்ய வேண்டும். பழைய பேக்கேஜ் முறையை ரத்து செய்து தனித்தனி பணியாக தேர்வு செய்தால் அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒப்பந்தக்காரர்கள் பணி செய்ய ஏதுவாக இருக்கும். 100 கோடி 200 கோடி என்று ஒதுக்கீடு செய்கிற போது அந்த பணிக்கான ப்ரீ குவாலிஃபிகேஷன் 40%, சேம் ஸ்டைல் சேம் நேச்சர் ஆஃப் ஒர்க், பிட் கெப்பாசிட்டி நம்முடைய எங்கள் மாவட்டத்தில் இதை சார்ந்தவர்கள் அதிகம் இல்லை. அதனால் தனித்தனி பணியாக நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தால் எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற ஒப்பந்தக்காரர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்கிற தகவலை உங்களால் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு வெளிமாநிலத்திலிருந்து 100 கோடி 200 கோடி நிறைய பேர் வருவாங்க. நம்ம மாவட்டத்தில் இருக்க ஒப்பந்தக்காரர்களை கிட்டத்தட்ட 4 கோடி 5 கோடி இன்வெஸ்ட் பண்ணி வேலை இல்லாமல் இருக்கிறோம். அதனால வெளி மாவட்டத்திலிருந்து பல காலங்கள் வந்த அந்த நிலையை மாற்றி எங்களுக்கு நீங்கள் இதை உதவிடு செய்ய வேண்டுமென ஒப்பந்தக்காரர்கள் அனைவர் சார்பாக நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இந்த எஸ்கலேஷன் ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ், இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ் ஒரு பினான்சியல் இயர் 1-4 31-3 வரைக்கும் ஒரு பினான்சியல் இயர். அந்த 1-4 அந்த பினான்சியல் இயருக்கு ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் அதற்குரிய இன்ஜினியர்களை, அதற்குரிய பணியாளர்களை தெரிவு செய்து ஒரு 15 நாட்களுக்கு உள்ளாகவோ 20 நாட்களுக்கு உள்ளாகவோ இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸை நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஆண்டுக்கான அந்த எஸ்டிமேட் போடும்போது அது சிறப்பாக இருக்கும். இதை நம்ம காலதாமதம் ஒவ்வொரு ஆண்டு நம்ம செய்யறோம். என்னது சொல்ற வர இருக்கு நிறைய இருக்கு. ஆமாமா, அந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ் 1-4 விரைவாக செய்யும் போது முடிச்சார். என்ன நம்ம மாண்புமிகு பேரவைத் தலைவர் புதன்கிழமை சாயந்தரம் சொன்னீங்க 10 நிமிஷம். நீங்க 10 நிமிஷம் கொடுக்குறேன். நான் காலையில இருந்து பாக்குறேன், அதிகபட்சம் 40 நிமிஷம் போயிருக்கு, 20 நிமிஷம் போயிருக்கு. நான் ஒரு 15 20 நிமிஷம் முடிச்சேன். 10 நிமிஷம் உங்களுக்கு 20 நிமிஷம் முடிச்சிடறேன். அதான் ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ் அந்த 1-4 ஆரம்பிச்சு உரிய நேரத்தில் நம்முடைய பொதுப்பணித்துறை அந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ் வெளியிட்டுச்சுன்னா இந்த எஸ்கலேஷன் அப்படிங்கிறது ஒரு வேலை இல்லாம போயிடும். இந்த எஸ்கலேஷன் அப்படிங்கிறது மாண்புமிகு நம்முடைய அமைச்சர் அவர்கள்ட்ட நான் கேட்டுக்கிறது, அதிகபட்சமா 5% தான் எஸ்கலேஷன் கொடுக்கறாங்க. இந்த மேற்காசிய நாடுகளில் ஏற்பட்ட போருக்கு பின்னால் 1 கிலோ தாறு அதுக்கு முன்னாடி 52 ரூபாய் 50 பைசா வித்துச்சு. இன்னைக்கு 90 ரூபாய் தாறு விக்குது. நாம கொடுக்கிறது 5%, 1 கோடி ரூபாய்க்கு 5 லட்சம் ரூபாய். ஆனா இந்த நாடு போரின் பிறகு தார் விலை என்ன தெரியுமா ஏறி இருக்கு? 50 ரூபாய் தாறு 1 லட்சம் ரூபாய் வித்து. நம்ம கொடுக்கிறது 5%, ஆனா 48% விலை ஏற்றம். அதனால இந்த எஸ்கலேஷனை எப்ப நம்ம எஸ்டிமேட் போடுறோமோ அந்த நேரத்தில் என்ன விலையோ அதை வாங்கி அந்த எஸ்டிமேட் போட்டு அந்த குறித்த காலத்தில் டெண்டர் வச்சு அந்த டெண்டர் பீரியட் 6 மாசம் 6 மாசத்துல முடிக்கணும், 9 மாதம்னா 9 மாசத்துல முடிக்கணும், 12 மாசம்னா 12 மாசத்துல முடிக்கணும். இல்லாட்டா நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் சொல்றது மாதிரி அவங்கள பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டு மீண்டும் டெண்டர் வச்சு அடுத்த ஒப்பந்தக்காரர் கொடுக்கணும். அப்பதான் இது சட்டப்படி சரியா இருக்கு என்பதை நான் நம்முடைய அமைச்சர்கள்ட்ட கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். அத்தோடு எங்களது நீடாமங்கலத்தை ரயில்வே மேம்பாலம் கட்டி ரொம்ப நாளாச்சு, கட்டிட்டு இருக்கிறாங்க. இப்ப
ரயில்வே லைன் இணைக்கப்படாம இருக்கு. ரயில்வே லைன் இணைக்கப்படாம இருக்கு. அதை உடனடியா அதை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும். நம்முடைய நீடாமங்கலம் பேரூராட்சி பகுதி டெய்லி பெரிய டிராபிக் ஜாம் ஆயிட்டு இருக்கு. இப்ப பாலம் கட்டிட்டு இருக்காங்க. அந்த ரயில்வே லைனுக்கு மேல அதுக்கு உண்டான டெண்டர் வைக்கல, எதுவுமே செய்யல. அது இமீடியட்டா முடிச்சு கொடுத்தீங்கன்னா எனது தொகுதி மன்னாடி சட்டமன்ற தொகுதிக்கு மிகப்பெரிய ஒரு பேரா இருக்கு. நம்முடைய அமைச்சருக்கு நிச்சயமா நெஞ்சாத நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அத்தோடு இளைஞர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை சீனியர் கான்ட்ராக்டர் தான். அதுக்காக நம்முடைய அமைச்சர் 30 வருஷம் நான் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தக்காரர். உங்களுக்கு நன்றி சொல்றேன். நெடுஞ்சாலைத்துறைக்கு நன்றி சொல்றேன். இப்ப 6 மாசம் ஆச்சு நான் அதை ரிசைன்மெண்ட் கம்பெனி வெளில வந்தா தானே எலெக்ஷன்ல நிக்க முடியும். அதனால நான் வேட்புமனு தாக்கல் பண்ணது 15 நாட்களுக்கு முன்பாக கம்பெனி வெளில வந்து இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறேன். மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட சவுண்ட் பாடி சவுண்ட் மைண்ட் இன் சவுண்ட் பாடி என்று கூறினார் ரோமானிய கவிஞர் யுவனல். அதற்கு நம்ம விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சாட்சி. இளைஞர்களும் விளையாட்டும் எவ்வளவு முக்கியம் என்று நான் சொல்ல தேவையில்லை. இது இளைஞர்களின் அரசு. அப்படிப்பட்ட இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு 1051 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பது உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒலிம்பிக் மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாட்டை உச்சத்திற்கு கொண்டு செல்ல 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் நிறுவி அதற்கென 50 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பது இளைஞர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. ஒருங்கிணைந்த இளைஞர் மேம்பாட்டு திறன் மூலம் NCC மற்றும் NSS போன்ற முக்கிய இளைஞர் அமைப்புகளை மருத்துவம், காவல் மற்றும் சமூக நலத்துறையுடன் ஒருங்கிணைத்து இளைஞர்களை போதைப்படியிலிருந்து நல்வழிப்படுத்த அரசு மேற்கொண்டுள்ள ஏற்பாட்டினை வரவேற்கிறேன். தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் மேம்பாட்டிற்காக ரூபாய் 2 கோடி ஒதுக்கி இருப்பது வரவேற்கத்தக்கது. தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுகளை உலக அரங்கிற்கு எடுத்து சொல்ல தமிழ்நாடு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் என்ற நிகழ்ச்சியை நடத்த 42 கோடியும், அனைத்து ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் அருகாமையில் உள்ள உடற்பயிற்சி கூடம் மற்றும் விளையாட்டு வளாகங்கள் உருவாக்கப்படுவதற்கு இளைஞர்களுக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பினை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. பள்ளி நேரத்திற்கு பிறகு தினமும் 1 மணி நேரம் முறைப்படுத்தப்பட்ட விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி என்ற திட்டத்தை அறிமுகம் செய்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதோடு எனது பள்ளிக்கான நினைவுகளை திரும்ப அசைபோட செய்திருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, எங்களுடைய திருவாரூர் மாவட்டம் எனது மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் விளையாட்டு வீரர்கள் இளைஞர்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள். நான் மாண்புமிகு கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தில் கேட்டுக்கொண்டதற்கிணங்க எனது மன்னார்குடி தொகுதிக்கு உட்பட்ட பரவாக்கோட்டை பகுதியில் ஒரு உள் விளையாட்டரங்கம் கேட்டிருக்கிறேன். உள்ளிக்கோட்டையில் ஒரு உள் விளையாட்டரங்கம் கேட்டிருக்கிறேன். அதேபோல எடமேலையூரில் ஒரு உள் விளையாட்டரங்கம் கேட்டிருக்கிறேன். வடுவூரில் ஏற்கனவே உள் விளையாட்டரங்கம் இருக்கிறது. 4 புறமும் சுற்றுச்சுவர் இல்லாமல் இருக்கிறது. அதற்கும் நிதி ஒதுக்கி தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். அத்தோடு மன்னார்குடியில் பிள்ளை மேல்நிலைப் பள்ளி சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பள்ளி, மிகப்பெரிய விளையாட்டு மைதானம். மறைந்த அன்னையார் இந்திரா காந்தி கூட அந்த விளையாட்டு மைதானத்தில் வந்திருந்து அன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறார். 1 லட்சம் பேரை தாங்கக்கூடிய விளையாட்டு மைதானம். இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அதில் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை அளந்து 4 புறமும் காம்பவுண்ட் அமைத்து தர வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர்களை கேட்டு எங்களுடைய திருவாரூர் மாவட்டம் மிகவும் பின்தங்கிய பகுதி, சாலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிக நிதியினை ஒதுக்கீடு செய்து தருமாறு உங்கள் சார்பாக அனைவரையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.